கிருஷ்ணரின் காதல் தோல்வி பற்றி உங்களுக்கு தெரியுமா? ராதை பெற்ற சாபத்தாலும் விதியின் சூழ்ச்சியாலும் கிருஷ்ணர் ராதையை விட்டு பிரிஞ்சு துவாரகைக்கு போயிடுவார். என்னதான் கிருஷ்ணர் துவாரகையில இருந்தாலும் அவர் மனம் முழுவதும் ராதையை சுத்தி தான் இருக்கும். இப்படியே நாட்கள் போக ஒரு நாள் கிருஷ்ணர் அவரோட மாளிகைக்கு வெளியில் நின்றுட்டு இருப்பார். அப்போ கிருஷ்ணரை காண ஒரு மூதாட்டி அங்க வருவாங்க. அந்த கணம் கிருஷ்ணரோட கண்களில உயிரே கரைந்து நீராக வருவதையும் மனதில் இருந்த கலக்கத்தையும் அந்த மூதாட்டி புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அந்த மூதாட்டி கிருஷ்ணரிடம் கூறுகிறார், தூய மனதோடு காதல் கொண்டு மன உறுதியோடு காத்திரு. உனக்காக படைக்கப்பட்ட இதயம் வேறு யாரிடமும் வாழாது, வாழவும் முடியாது, இறுதியில உன் கடமே வந்து சேரும் என்று சொல்றாங்க. இப்படியே சில வருடங்கள் போகுது. ராதை பெற்ற சாபமும் முடியுது. சாபம் திருந்ததும் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் ராதை கிருஷ்ணரை தேடி வருவாங்க. கிருஷ்ணரை பார்த்ததும் கண்களில் நீரோடு, மனதில் இத்தனை ஆண்டு காலம் பிரிந்த வழியோட கதறி அழுவாங்க. திருது நேரத்தில் கிருஷ்ணரோட மடியில் ஏறாதை தன்னோட உயிரையும் பெற்றுவாங்க. இதை கண்டதும் கிருஷ்ணர் தான் ஒரு கடவுள் என்பதை மறந்து, எனக்கான இதயம் என்னிடமே வந்தது, என்னை பிரிந்து செல்லவான் என்று சொல்லி காதறி அழுவான்.